அடிமைப்பட்டு இருக்கிறாய். சில காரியத்தில் வெளியே வர முடியாம அடிமைப்பட்டு இருக்கிறாய். அவ எல்லாமே நான் இப்பொழுது நீதிமானாக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்ல முடியாது. அடிமைப்பட்டு இருக்கிறாய். ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் என்று பவுல் சொல்கிறார். அவன் நான் நாமத்திற்கு தரித்து விட்டால் நான் அடிமை கிறிஸ்துவுக்கு மட்டும்தான். ஆகவே இப்பொழுது ஞானஸ்நானம் அவர் சொல்றாரு, கழுவப்பட்டீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேவ ஆவியினாலும், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் என்ன செய்றீங்க? கழுவப்பட்டு. அப்ப கழுவப்படுவதற்கு சிறந்த ஒரு நாமம் இருக்கிறது, அது கர்த்தராகிய இயேசுவின் நாமம். இங்கே ஒரு இடத்துல கர்த்தராகிய இயேசுவின் நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கழுவப்படுவதற்கு எது கழுவப்படணும்? அழுக்கு. அழுக்கு என்பது என்ன? பாவம். ஆகவே நம்முடைய பாவம் கழுவப்படுவதற்கு கர்த்தருடைய நாமத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப என்னுடைய பாவத்தை கழுவுவதற்கு யாரு எந்த பெயரில் கழுவப்பட முடியும்? என்னுடைய பாவத்தை கழுவ வேண்டுமானால் யார் கழுவுவா? அப்ப என்னுடைய பாவத்தை கழுவுகிறவன் கழுவுவதற்கு யாரு பாத்திரவான் என்று சொன்னால் பாவம் இல்லாதவன் பாத்திரம். அல்லேலூயா. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னில் பாவம் என்று உங்களில் யாராவது சொல்லக்கூடுமா என்று சொன்னார். அப்படியானால் அதை சொன்னது இயேசுவா இருக்கிறார். ஆக அந்த இயேசுவின் நாமத்தில் நீங்க என்ன செய்யணும்? ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வார்த்தையை அவர் தான் பேசினார். எத்தனை விசுவாசிங்க? எந்த ஒரு மனிதனும் ஒரு ஃபாதரோ ஒரு கூண்டுக்குள்ள போய் பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. குற்றங்களை நீங்கள் மூடலாம், எண்ணாமல் இருக்கலாம். ஆனால் மன்னிப்பு என்ற ஒரு காரியத்தை, பாவத்தை மன்னிக்க கிறிஸ்து இயேசுவுக்கு தான் அதிகாரம் இருக்கு. அந்த நாமத்திற்கு அதிகாரம் இருக்கு. இப்ப என்ன ஆகும்னா, இப்ப இந்த சகோதரன் இடத்துல இப்பொழுது ஒரு இடத்துக்கு போறாரு, ஒரு கல்யாண வீட்டுக்கு அவர் போக போறாரு. அந்த கல்யாண வீட்டுக்கு போகும்போது அங்கே முதலாவது பெரிய பெரிய கல்யாண விஐபி கல்யாண வீடுகளில் பாத்தீங்கன்னா அவங்க கார்டு வச்சிருக்க வேண்டும். என்ன கார்டு வைத்திருக்க வேண்டும்? கல்யாண திருமண அழைப்பிதழ். அது ஒரு அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லது ஒரு தொழிற்சாலைக்கு வேலை செய்ய போகும்போது, கூடங்குளத்துக்கு போகும்போது, நான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருமுறை நான் பார்க்க அந்த தூத்துக்குடி கப்பல் துறைமுகத்தில் கப்பலை சரி பண்ணுற வேலையை பார்ப்போம் கான்ட்ராக்டர். அப்பொழுது நான் அங்கே போய் அவனை என்னை கூப்பிட்டு பார்க்க போயிருக்கும் போது அங்கே போகிறதுக்கு ஒரு பாஸ் வச்சிருப்பான். அந்த பாஸ் நான் இங்க காட்டலைன்னா அங்க உள்ள யாரையுமே விட மாட்டாங்க. நாங்க ஒர்க்கர்ஸ் இதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு அது இல்லைன்னா உள்ள விடவே மாட்டான். இல்லைன்னா இப்ப வராதுன்னு சொல்லி. அப்போ இப்ப அவரு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் ஒரு ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு பாஸ்போர்ட் வெளிநாட்டுக்கு போறது எடுக்கிறது போல இப்பொழுது அவர் அதற்கான ஐடென்டி கார்டை பெற்றுக்கொள்ள போகும். இனியால அவர் பத்திரமா வச்சிருக்கணும். நீங்களும் பத்திரமா வச்சிருக்கணும். அதை நீங்க எவ்வளவு தூரம் பத்திரமா வைத்திருக்கிறீர்களோ, பத்திரமா எப்படி என்னை நீதிமானாக்கி இருக்கிறார், என்னை மகிமை அடிமைப்படுத்தினார், நாமத்தினை ஆதரித்து நடத்துவார். நான் எவ்வளவு தூரம் விசுவாசித்து இருக்கிறனோ அவ்வளவு அழகாக அது ஒரு டப்பாவிலே ஒரு கார்டு ஒரு பர்சுக்குள்ளே பத்திரமா இருக்கிற ஒரு ஏடிஎம் கார்டை போல உங்கள்கிட்ட இருக்கிறது. ஆக நீங்கள் ஒவ்வொரு பேரும் பத்திரமா வச்சிருக்கீங்க நாமத்தை. அதுதான் வல்லமை. என் நாமத்தை நீங்க எதை கேட்டாலே செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை அந்த வசனம் நாமத்தை தரித்துக் கொள்வது, தரித்துக்கொண்டு அந்த வசனத்திற்குள்ளாக வரும்போது இன்னும் அது மகிமையா இருக்கிறது, அது ரெட்டிப்பா இருக்கிறது. என் நாமத்தால் நீங்க எதை கேட்டாலே செய்வேன் என்று சொல்லி இயேசு நாமத்தில் போய் என்று சொல்லி பிசாசை பல துரத்த முடியும். அது ஒன்றாயிருக்கிறது. ஆனால் நாமத்தை தரித்துக் கொண்டு அந்த நாமத்தை எடுத்து அங்கே சத்துருவுக்கும் வைக்கும் போது அது ரெட்டிப்பா இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். யாரோ சில வீட்டு விட மாட்டான் போல இருக்கு, சாப்பிட்டு தானே நானும் சாப்பிடுறேன். அல்லேலூயா. எப்பவுமே சாப்பிடணும், பழக்கணும், உறங்கணும். 10 நிமிஷம் நின்று கேளுங்க. உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்க. கழுவப்பட்டு இருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. சேர் போட்டா நல்லா இருக்கும், அப்படிதானே? சேர் கொண்டு சொல்லிட்டா அல்லேலூயா. தேசங்களில் 5000 நிக்கல காலையிலிருந்து மத்தியானம் வரை. அது ஒளிஞ்சு போற சேர், அந்த பேசி சேரி விடுறாங்க. வீட்டுக்கு நாய் படுக்கிறது அவனா போய் வாங்கி நிக்கல. கேளுங்க, வார்த்தையை கேளுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். நீதிமான்கள் ஆக்கப்பட்டு கார்டு வாங்கியாச்சு. இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப இவரும் நம்ம கூட சேர்ந்து என்ன ஆயிடுறாரு, அதை பெற்றுக்கொள்றோம். அப்ப பைபிள்ல இப்ப என்ன நடக்க போகுது? இப்ப அவருக்கும் தெரியணும், நமக்கும் தெரிஞ்சிருக்கு. மறுபடியும் நம்ம கேட்போம். இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, பாவம் கழுவப்படும். அப்ப எப்படி கழுவப்படும்? என்னுடைய பாவம் கழுவப்படும் ஒரே வழிதான். அந்த வழியை நாம் வாசித்து விட்டு நாம் கடந்து செல்வோம். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 38-40 எடுத்துக்கொள்ளுங்க. நான் வாசிக்கிறேன். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் முதல்ல மனம் திரும்புனா என்ன?
இப்போ நான் இப்ப மனம் திரும்புறதுன்னா அபோட்டன் அப்படியே திரும்புறது. இப்ப நான் ஒக்கலை பார்த்து அப்படி நிக்க அப்படியே திரும்பி இப்ப நான் அடுத்து என்ன செய்வேன், நேர திரும்பி மேலே ஏறி போய் அந்த ஞானஸ்நான தொட்டிக்குள்ள இறங்குவேன், அந்த தண்ணிக்குள்ள இறங்குவேன். அப்ப நான் என்ன பண்றேன், இப்ப என் முன்னால இருக்கிறது எல்லாமே நான் எதை எடுத்துக்கொள்ளணும், உலகமா இருக்கிறது. அங்க கொஞ்சம் பட்டியல் போட்டோம்ல, பொருளாசை, விக்கிரக ஆராதனம், அது இது எல்லாம் இருக்கா. ஆண்டவரே, என் முன்னால இப்ப தெரிஞ்சு கொண்டு இருக்கிற இந்த எல்லா விதமான இந்த உலக காரியங்கள், பொருளாசை, இந்த இது திருடன், இந்த கொள்ளை, இது எல்லாத்தையும் முன்னாடி இருக்கு. நான் இதற்கு இந்த வேளையிலே என்று முதல் அதற்கு நான் முதுகு காட்டுகிறேன். அப்ப முதுவை காட்ட வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, திரும்ப வேண்டியிருக்கிறது. அதுதான் மனம் திரும்புதல். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும். அந்த உலக காரியங்களுக்கு நீங்கள் உங்கள் முதுகை காட்டுவதாயிருக்கிறது. ஆக நீங்கள் திரும்புகிறீர்கள், அதான் மனம் திரும்புதல். அதை விட்டு வாச கழுவப்பட்டீர்கள், அப்ப கழுவப்பட போறேன், ஆண்டு இனி நான் அதை செய்வதில்லை, இனி எல்லாம் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்க, என்னுடைய பாவசா ஒளிந்து போய் என்று சொல்லி அப்படி திரும்பி, அது போல நம்முடைய இந்த வேலை நான் இப்படி ஒரு மனிதன் இயற்கையாக திரும்புவது போல அந்த உள்ளம், ஆண்டவர் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறது, எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது, இப்பொழுது நான் உடைய நாமத்தை தரித்துக் கொள்கிறேன், இனி என்னுடைய வாழ்விலே எல்லாமே நீர்தான் என்று சொல்லி நம்முடைய எல்லா பிரச்சனைகளை விட்டு அகன்று அந்த சிந்தையை சிந்தையிலிருந்து அதை அகற்றி விட்டு முழுவதுமாய் அவர் திரும்பி அங்கே ஞானஸ்நானம் எடுக்க போகிறார். அப்ப முதலாவது அவர் என்ன சொல்றாருன்னா, தண்ணியில முங்குவது முதலாவது நீ முதுகை காட்டு உலகத்திற்கு. ஆகவே நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டு யாரா இருந்தாலும் சரி, நீ முதுகை காட்டுல இன்னைக்கு திருப்பி காட்டு, காட்டி விட்டு நீ என்ன செய்ய, வீட்டுக்கு போ. நாங்க எடுத்தாச்சு, இப்படி இல்ல. எடுக்கும்போது எப்படி மனம் திரும்பி முதுகை காட்டியோ உலகத்துக்கு, ஆதி அன்பை என்னைக்கு ஆதி அன்பை விட்டு ஆதி அன்புக்கு என்ன செய்யணும், உன் பேர்ல குறை வேண்டும், ஆதி அன்பை விட்டா என்று உன் பேர் எனக்கு ஒரு அந்த குறை என்பதை திருப்பி என்ன செய், சரிப்படுத்திக் கொள் நீங்க ஒவ்வொரு பேரும். ஆகவே நம்ம திரும்புறது என்பது அதுதான். அவர் ஆத்மா திரும்பி அங்க வருகிறது, மனம் திரும்பி. அடுத்த சொல்றாரு கவனிங்க, பாவ மன்னிப்பு கண்டு. எப்படி கூண்டுக்குள்ளவே பாவ மன்னிப்பு இல்ல, அல்லேலூயா. பாவ மன்னிப்பு கண்டு கர்த்தராகிய மன்னித்துக் கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்ப ஞான ஸ்நானம், ஸ்நானம் என்றால் என்ன தெரியுமா, மூழ்குதல், தெளிக்கதல்ல, மூழ்கி எடுக்க வேண்டும். மூழ்கினால் முழுவதும் சுத்தமா இருக்கிறான், திருப்பி நாளைக்கு அழுக்கு வந்துருவேன். இப்பவே கடிக்க முதுகுல நாவே குளிப்பேன், மூழ்கி குளிப்பேன், திருப்பி சாயங்காலம் கடிக்க எனக்கு. அவர் இந்த சரீரத்துக்கு அடுத்த குளித்தலை குடிச்ச ஒரு பேசல. மூழ்கினால் முழுவதும் சுத்தமா இருக்கிறான், முழுவதுமா A to Z. ஆவி ஆத்மா சரம் சுத்தமா இருக்கிறது. ஆகவே இப்பொழுது நாம் சுத்தமானவர்களாக இருக்கிறோம் அப்படி சொல்லி அப்படி ஆண்டு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம அடுத்த கவனிப்போம். பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. பரிசுத்தாவின் வரம் வேண்டுமானால் பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். அடுத்த சொல்லிட்டு நல்லா கவனிங்க. இப்போ ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறுது. அல்லேலூயா. யாராவது வாக்குத்தத்தம் நிறைவேறத பார்த்திருக்கீங்களா? எப்படி பாப்பீங்க? கிரியையில வந்து இப்ப ஆண்டு என்ன சொல்றாரு, உனக்கு முன்னே போய் கோலானே செவ்வையாக்கும், போற வழியில பெரிய ஒரு பஸ் நிக்கும், உன பைக்கு போக இடம் இருக்காரு, ஒரு புரியலுக்கு சொன்னேன், நீ உன பஸ்ஸை யோசிக்காது சொல்லி இருக்கிற ஆண்டவரே. உடனே அந்த பஸ் என்ன செஞ்சிடும், ஒன்னிலே புறப்பட்டு உங்களுக்கு வழி தந்துடும், இல்லைன்னா அது எங்கேயாவது தள்ளி போயிடும். அப்ப என்ன ஆகுது, அந்த கிரியையினாலே வாக்குத்தத்தம் நிறைவேறத பாக்குறீங்க. ஆகவர் சொல்றாரு, வாக்குத்தத்தமானது, இது ஒரு வாக்குத்தத்தம். இப்பொழுது இந்த சகோதரர் ஒரு வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறார். நாம் ஏற்கனவே சுதந்திரிக்கிற வாக்குத்தத்தத்தை அவரும் என்ன செய்கிறாரு, சுதந்திரிக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அது ஒரு என்னவா இருக்கிறது, வாக்குத்தத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்யல, வாக்குத்தத்தம் நிறைவேற்றல, எவ்வளவு நிறைவேற்றி இருக்கிறாரு. நான் சில வாக்குத்தத்தை சுதந்திரித்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இவரும் இந்த நாளிலே அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க போகிறார். அல்லேலூயா. சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, உங்களுக்கும், யாருக்கு, யூதர்களுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், ஏன்னா பேதுரு யூதனா இருக்கிறான், உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள புறஜாதிகள், அல்லேலூயா,
அவர் அவங்களுக்கு சமீபமா இருந்தார். புறஜாதிக்கு சமீபமா இருக்கவில்லை. பூமியில இருக்கும்போது அவர் அவர்களுக்கு யூதர்களுக்கு சமீபமா இருந்தார். புறஜாதிகள் தூரமா இருந்தார்கள். ஆனால் இவர்கள் உதைத்து தள்ளின போது அவர் தூரமா இருக்கிறவர்கள் நம்ம இடத்துல வந்தார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆகவே நான் வரப்போகிறேன் என்பதை அவர் பரிசுத்த ஆவியானவர் அந்த 2000 ஆண்டுக்கு முன்பாகவே நான் தூரத்தில் உள்ள இடத்துல போவேன் என்று பிரசங்கித்து விட்டார். அந்த தூரத்தில் உள்ளவர்கள் தான் நாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். அந்த தூரத்தில் உள்ள லிஸ்டிலே இந்த நாளிலே புதிதாக ஒருவர் சேர்ந்து கொள்கிறார். சபையில் அவர் சேரவில்லை. அவர் இந்த சபையில் அவர் சேரவில்லை. கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்படுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரம் மெய்யான சபை. கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் ஒரு வாசமாகிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. நாம் கூடி ஆராதிக்கிறோம், அவ்வளவுதான். இங்க இருக்கிற அனைவருமே ஆலயமாயிருக்கும். அவருடைய சரீரமா இருக்கிறோம். மூக்கு இருக்கிறது, கண் இருக்கிறது, கால் இருக்கிறது, கை இங்கே இருக்கிறது. அல்லேலூயா. தலைக்கு இணைய வேண்டும். அல்லேலூயா. அதற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும்? தூரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களையும் ஒன்று சேர்த்துக் கொண்டிருக்கிறார். வம்சத்துக்கு ஊரு கொண்டு வம்சத்துக்கு 2மாக எடுத்து நினைச்சாரு கொண்டு வந்து இணைத்துக் கொண்டு இருக்கிறார். அவர் ஒரு ஆலயத்தை, ஆவிக்குரிய ஆலயத்தை கட்டி எழுப்பிக் கொண்டு இருக்கிறார். அந்த ஆலயத்திலே இந்த நாளிலே ஒரு கல் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு கல் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது அங்கே செதுக்கப்படுவதற்கு தற்செயலாக செதுக்கப்படவில்லை. உலக தோற்றமாக செதுக்கப்பட்டபடியால் அந்த கல் அதை ஏற்றுக்கொள்கிறவருடைய நாமத்தை. ஆகவே அதற்கு பிறகு அந்த கல்லை எடுத்து அவன் என்ன செய்கிறான்? அங்கே கோல்டை வைக்கிறான். அந்த கோல்டு என்பதுதான் ஆவி. அவர் சொல்ல பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். அந்த ஆவியினாலே அந்த கல் தெரியாதபடி அவர் மூடிவிடுகிறார். அவர் எல்லாவற்றையும் கழுவிடுகிறார். அந்த கல்லை கழுவி அங்கே முழுவதுமாக தங்கம் என்பது தெய்வீகமாயிருக்கிறது. ஆகவே தெய்வீகமான காரியத்தை அவர் என்ன செய்கிறாரு? அவர் ரத்தத்தினாலே நமக்கு தெய்வீகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவர் அதை பெற்றுக் கொள்கிறார். அடுத்து சொல்றாரு, வரவழைக்கும் யாவருக்கும் உண்டாயிருக்கு என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளான சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அல்லேலூயா. ஆகவே அவர் வஸ்திரங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாக அவர் வஸ்திரம் கொடுத்தார். ஆதாம் ஏவாளுக்கு முதலாக அவர்கள் நிர்வாணியா இருந்தார்கள். ஆகவேதான் அப்போஸ்தலர் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, 7ஆம் சபைக்கு சொல்றாரு, நீ நிர்வாணியா இருக்கிறாய். ஆகவே என் இடத்துல வெண் வஸ்திரம் வாங்கிக்கோ. ஆகவே முதலாவது ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் இருளிலே நின்றார்கள் பாவத்தினாலே. இங்கே நாமும் பலர் அப்படி நின்று கொண்டிருந்தோம். 7ஆம் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வெண் வஸ்திரம் வாங்கிக்கொள். அதை அவர் 6ஆம் சபைக்கு கொடுக்கவில்லை. ஆகவே மூல உபதேசத்திற்கு நாம் திருப்பப்பட்டு இப்போது அவர் அதை பெற்றுக் கொடுத்தார். ஆகவே நாம் இப்பொழுது ஒரு மகிமையான நேரத்திற்கு வந்திருக்கிறோம். ஆகவே இப்பொழுது நாம் அந்த ஞானஸ்நானத்துக்கு கடந்து செல்வோம் என்ற ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நாம் அங்கே கடந்து செல்வோம். ஞானஸ்நானம் கொடுக்கும்படியான முறையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இவ்விதமா அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்தில் வந்தார்கள். 35 வருஷம். அப்போது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கும் பிரசங்கிக்கப்பட்டது, அருமையான சகோதரனுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு அவர் புரிந்து கொண்டார். இனி அவர் என்ன செய்ய போகிறார்? இவ்விதமா அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். இப்போது நாம் தண்ணீர் உள்ள ஒரு தொட்டி இடத்தில் வந்திருக்கிறோம். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் படுவதற்கு தடை என்ன என்றான். ஞானஸ்நானம் படுவதற்கு தடை என்ன என்றான். தடை ஒன்றுமில்லை, என்ன தடை என்று சொல்கிறார் பாருங்க. அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். ஆகவே இப்பொழுது இந்த சகோதரன் முழு இருதயத்தோடு என்னுடைய பாவம், என்னுடைய சாபம், என்னுடைய எல்லாம் இந்த நாளோடி ஒளிந்து போய்விட்டது, எல்லாம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு விட்டேன் என்று விசுவாசிப்பாரேயானால் முழு அதுதான் தடை இல்லை. விசுவாசித்தால் அவருக்கு எந்த தடையும் இல்லை. அவிசுவாசம் தான் தடை. அந்த அவிசுவாச தடை அவருக்குள்ளதான் இருக்கும். ஆக ஒரு விசுவாசத்தோடு இப்பொழுது இறங்கி தண்ணியா இருக்கலாம். இது இந்த தண்ணீரை உருவாக்குனது தேவன் தான். இதற்கு உடம்பு பூமியில எங்கும் தண்ணீரை வைத்திருக்கிறது அவர் தான். ஆக இந்த தண்ணீரும் அவருடையதாக இருக்கிறது. இப்போது அவர் ஜலத்தினால் என்ன செய்ய போறாரு? நாமம் தரிக்கப்பட ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட போகிறார். அல்லேலூயா. கவனிங்கள், ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரிலே இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். ஆகவே இப்பொழுது இந்த வார்த்தையின்படி இவர் ஞானஸ்நானம் பெறப்போகிறார். இந்த வார்த்தையின்படியாக இப்பொழுது நாங்கள் இருவரும் ஞானஸ்நானம் பெறுகிறவனும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவனும் 2 பேருமே அங்கே தண்ணீரை இறங்கி பின்பு அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க போகிறோம். நீங்கள் யாவரும் ஜெப சிந்தையோடு இருங்கள்.
நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எந்த விதமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாமம் தரிக்கும் போது இருந்தீர்களோ அதே போல இப்பொழுது இருக்கிறீர்களா என்பது ஒவ்வொரு நாளும் சோதிக்க வேண்டும். ஆனால் ஞானஸ்நான வேளையிலே நீங்கள் அதிகமாக சோதிக்க வேண்டிய காரியமா இருக்கிறது. இந்த வேளையிலே நாம் இப்பொழுது ஞானஸ்நானத்தை கடந்து செல்ல போகிறோம். இப்பொழுது நான் மேலே கடந்து சென்று சகோதரன் வருவார். நாம் ஞானஸ்நானத்தை கொடுக்க போகிறோம். ஆகவே இந்த நாளிலே பரலோக ராஜ்யத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஒரு பாவி மனம் திரும்பினா எங்க சந்தோஷம் உண்டாயிருக்கும்? உங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கோ இல்லையோ, வீட்டுக்கு போக முடியல சங்கடமா இருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் அனைவரும் அங்கே என்ன செஞ்சாச்சு? அங்கே அவர்கள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சந்தோஷத்திலே களி கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பார்வைக்கு தெரிகிறது, என்னுடைய கண்களிலே தெரிகிறது, அங்கே பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தூதர்கள் இங்கே உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது அங்கே ஒரு கம்பீர சத்தம் உண்டாகும், ஒரு மனமகிழ்ச்சி அங்கே உண்டாக போகிறது. அல்லேலூயா! கண் திறக்கப்பட்டவன் இதோ அதை காண்கிறான். ஆகவே இந்த வேளையிலே பரலோகமும் பூமியும் ஒன்றாக நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா! இது ஆவிக்குரிய கண்களுடையவருக்கு மட்டும்தான் தெரியும். அது ஒன்றாக்கப்பட்டிருக்கிறது. பரலோக தூதர்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முதலமைச்சரே அல்ல, உலகத்தில் உள்ள பெரிய பெரிய காரியங்கள் அல்ல. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் கூடியிருக்கிற இடத்திலே அங்கே ஒரு ஆத்மா, காணாமல் போன ஒரு ஆத்மா, ஒரு ஆடு இந்த நாளிலே தொழுவத்திற்கு திரும்பி வந்திருக்கிறது. அல்லேலூயா! அது ரெண்டு விதமான காரியமா இருக்கிறது. அல்லேலூயா! ஆவிக்குரிய காரியம் இருக்கிறது, பின்மாற்றத்தில் இருக்கிறவங்களையும் குறிக்கிறது. அல்லேலூயா! ஆகவே ஒருவேளை இது 100வது ஆளா இருக்குமானால், அல்லேலூயா, இதுதான் அந்த 100வது ஆளா இருக்குமானால் வாசல் அடைக்கப்பட்டு விடும். அல்லேலூயா! நாம் அறிவோம், அந்த 100வது நம்பர் அவருக்கு தான் தெரியும். கடைசி ஆடு உட்பிரவேசித்தல் அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒவ்வொரு ஆடையும் நாமம் தரிக்கப்படும் போது இது அதான் இருக்கும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா! இப்பொழுது நாம் நாமம் தரிக்குவதற்கு அதாவது நாம் ஞானஸ்நானத்துக்கு நேராக கடந்து செல்ல போவோம். இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றாயா? உன்னுடைய வினை பாவம், ஜென்ம பாவம், சாபம் எல்லாவற்றையும் சிலுவையிலே உனக்காக ரத்தம் சிந்தி தொலைத்து விட்டார் விசுவாசிக்கிறாயா? இப்பொழுது நான் அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட போகிறேன். அவருடைய நாமத்தை தரித்துக் கொள்ளும் போது எல்லாம் என்னை விட்டு விலகி எல்லாம் கடந்து போய்விட்டது, எனக்கு இனி எந்த ஒரு தொல்லையும் இல்லை, தீமையில் எல்லாம் கழுவப்பட்டு விட்டது என்பதை முழு மனதோடு விசுவாசிக்கிறாயா? அவருக்கு சாட்சியாக இதை எனக்கு செய்து தந்த தேவன் அவருடைய நாமத்தை எனக்கு தந்து, அவருடைய இன்சியல் எனக்கு தந்து, எல்லாவற்றையும் கழுவின அவருடைய தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு நான் உண்மையாக ஜீவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறாயா? கடைசி பரியந்தமும் வருகை பெரிந்தும் அவருக்காக, அவருடைய நாமத்திற்காக வாழ்வேன் என்று அவரிடத்திலே அவருக்கு முன்பாக அறிக்கை செய்கிறாயா? பபின் மிசாவேலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுப்பேன். செவிப்போம். நேற்றும் என்றும் என்று மாறாதவரை, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் பரலோகராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான் என்று சொன்ன தேவன் இந்த வேளையிலே பபின் மிசாவேல், ஆமென் ஆண்டவரே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரிலே ஒருவருக்கான இன்னொரு பெயராக அது இருக்கிறது. ஆக அவர்கள் எப்படியாக உம்முடைய நாமத்திற்காக, உம்முடைய ஆலயத்திற்காக, உமக்காக நின்றார்களோ அதுபோல கர்த்தாவே இந்த பெயரின்படியாக மிசாவேல் எப்படியாக நின்று எல்லாவற்றையும் ஜெயித்து அவர்கள் தீச்சுளைக்கு முன்பாக நிற்க வேண்டியது இருந்தது. பல போராட்டங்கள் அவர்களுக்காக முன்பாக இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் உமக்கு நாமத்திற்காக நின்று அவர்களுக்காக நீர் இறங்கி வந்து எல்லா காரியங்களையும் நன்மைகளையும் செய்தது போல இந்த வேளையில மகனுக்காக நீ இறங்கி வந்து எல்லா காரியங்களும் இனி நாளிலே செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். ஒரு நாட்கள் கர்த்தாவே மிசாவேலுடைய மகிமை மகனை பின்தொடர முடியாது ஜெபிக்கிறேன். அந்த மிசாவேல் எப்படி பூமியிலே ஜீவிக்கும் போது உமக்காக வாழ்ந்து உமக்காக ஓடினானோ அதுபோல கர்த்தாவே மகனும் ஓடி பெரிய பெயரை நாமத்திற்கு மகிமையான காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். பாராதவரை இந்த வேளை எங்களுக்கு தந்ததியாவுக்கு நன்றி சொல்கிறேன். தூதர் கூட்டங்கள் இங்கே திரளாய் சூழ்ந்து நின்றதற்காகவும் பரலோகராஜ்யத்தில் சந்தோஷம் உண்டானதற்காக நன்றி சொல்கிறேன். கர்த்தாவே, ஒரு பாவி மனம் திரும்பும் போது அது எவ்வளவு சந்தோஷம் என்பதை கர்த்தாவே